என்ன கதைனா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிடுறேன் இருங்கோ. பெஸ்டி போய் பூக்கி போய் இப்போ ஒரு புறம்போக்கு வந்துக்கிறாரு. யாருன்னா சைட் சிக்கு மெயின் சிக்கான். சைடு சிக்கு மெயின் சிக்கு என்னன்னா, மெயின் சிக்குன்னா லவ் பண்ற பொண்ணு, சைட் சிக்குன்னா லவ் பண்ற பொண்ணை வச்சுக்கிட்டே சைட்ல ஓட்டுறது வச்சு நிற்குது. ஏதோ ஒரு மூளையில கசக்கின்னு அச்சிக்கின்னு அது ஏதோ ஒன்று பேசிக்கின்னு புலம்பிக்கின்னு. யாரா நீங்க இதோ பெஸ்டின்றானுங்க, அப்புறம் பாய் பெஸ்டின்றானுங்க, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்றானுங்க, அது சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க, ரிலேஷன்ஷிப்ன்றானுங்க, அதுக்கப்புறம் டாக்ஸிக்ன்றானுங்க, அதுக்கப்புறம் இப்போ பாருங்க சைட் சிக்கு மெயின் சிக்கு பூக்கி ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக். பிறந்தது 2000, இவங்க பேசுறது எல்லாமே ட்ரெண்ட் ஆயிரும், வாழ்க்கையே பெண்ட் ஆயிரும்டா இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா. ப்ரோ நாங்க ஜென்சி ப்ரோ, நான் ஜென்சி உங்களை அடிக்கணும்டா என்சி. யாரா இவனுங்க சைட் சிக்கு மெயின் சிக்குன்னு? சைட் சிக்காதரா வாழ்க்கை, அதுக்கப்புறம் நரம்பு கிரம்பெல்லாம் ஏஞ்சிக்காது. ஜென்ரேஷன்லாம் கரெக்ட் ஆகுது, ஜெண்டர் தான் இங்கே சரியில்லை. நம்ம வாழ்ந்த காலத்தில் 90s கிட்ஸ்லாம் வந்து 80s 70sலாம் வந்து உழைச்சி போய் கலைச்சி போய் தாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருந்தா, இவங்களாம் அதை கலைச்சி விட்டு நம்மள பூமர்னு சொல்லி கலாச்சி விட்டு இவங்க தாண்டா 2K கிட்ஸ், தாண்டா 2K கிட்ஸ், ஹே ப்ரோ வா ப்ரோன்னு சொல்லிட்டு துணிஞ்சு பண்றாங்களா, குனிஞ்சு வைக்கணும். ப்ரோ ஆக்சுவலி ப்ரோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ டே நீ மச்சான் இதை ட்ரை பண்ணியா ப்ரோ வாட்ஸ்ல பிக் ஃபேஸ் ப்ரோ டி ப்ரோ பிளைச் கொஞ்சம் ஸ்மாக் டவுன் இதை எதுவும் பேசுறானுங்க. மெத்து இருக்கு ப்ரோ, மெத்து ட்ரை பண்ணிங்க ப்ரோ, ஜாயிண்ட் இருக்கா ப்ரோ, ஜாயிண்ட் இன்னும் மைடா வாயில வாய்ட்டாக்க வாங்க மாதிரி பேசுறீங்க. அதுல வர லைட்டா இங்கிலீஷ் வேற ஆட் பண்ணிடுறாங்க. ப்ரோ ஆக்சுவலி என்னன்னா இது இந்த மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேசின்னு. அந்த மாதிரி பேசினா வச்சு அவங்கள தான் புளுத்தி வளர்த்தின்ற மாதிரி பேசுறானுங்க. அவனுங்க ஒரு மயிருக்கும் இல்ல. சத்தியமா சொல்றா, இவங்களாம் வாழ்க்கையாவே ஆரம்பிக்கல. சோலோ டேட்ன்றானுங்க, சோலோ ட்ரிப்ன்றானுங்க, போன் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல வச்சு தனியா போக மாட்டானுங்க. இது எல்லாம் காட்டிக்கிறது, ஷோ ஆஃப் பண்றது, அந்த மாதிரிக்கு தான் போறது, வேற எதுவுமே இல்ல. இவனுக்கு தான் ஆர்டிபிஷியலான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு போற குழந்தைய பார்த்தா பயமா இருக்குது. அவன்லாம் தொப்புள் கூடிய கட் பண்ணும்போது உள்ள இந்த ஆப்பிள் ஓஎஸோட வருவான் போல. கலிகால கர்ம புடிச்சது ஷெனியும். சத்தியமா சொல்றேன் மாமா, நம்மளாம் நினைச்சது கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு வாழ்ந்துடணும். எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு பறக்கத்தை நினைச்சுக்கேன், பரன்னு ஆயிடும் வாழ்க்கை. இது கிடைக்கணும் அது கிடைக்கணும், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே நம்மளுக்கு வேண்டாம். வாழ்ற வாழ்க்கையை எதுவுமே யோசிக்காம, எதுவுமே காரணங்களே இல்லாம ரசிச்சுட்டு ருசிச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிட்டு பகிர்ந்துட்டு வாழ்ந்துட்டு போயிட்டு எதுவுமே நடக்காது, கடைசி வரைக்கும் வராது, நிலைக்காது. இந்த மாதிரி வாழ்க்கைலாம் நிலைக்காது. அவனா சைக்கிள்ல சுத்தி நிற்பான், பைக்ல கத்தின்னு இருப்பான். அதெல்லாம் நீ வச்சு நீ யோசிச்சு மொத்த சைக்காயினுக்காத. வாயில ஒண்ணு வச்சு நிக்குதுங்க, உள்ள 2 வச்சு நிக்குதுங்க. உள்ள போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு மனசாட்சி இருக்கதான் கேட்காத. மயிராச்சின்னு விட்டு போயினேரு. 2.5 வருஷம் கழிச்சுன்னு இவளாடா லவ் பண்ணி வீட்டை போய் கெஞ்சின்னு இருந்தோம், இவகிட்டே போய் காலில் விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருப்பேன்.